இன்றைய வேத வசனம் ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைய பரபரப்பான மற்றும் நிச்சயமற்ற உலகில் இந்த வசனம் நமக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்துகிறது. என்னவென்றால், உலகில் எவ்வளவு சத்தமும் குழப்பமும் இருந்தாலும் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது தேவன் தரும் ஆச்சரியமான சமாதானம் உங்களை மூடும். உங்கள் வீடு வெறும் கட்டிடமாக இல்லாமல் அது ஒரு சமாதானத்தின் கூடாரமாக இருக்கும். நாளை குறித்த கவலைகள் அல்லது தீய சக்திகளின் பயம் இல்லாமல் தேவன் தரும் பாதுகாப்பில் உங்கள் குடும்பம் நிலையாக இருக்கும். அவர் உங்கள் வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். பலருக்கு வீடு இருந்தும் தூக்கம் இருப்பதில்லை. ஆனால் அமைதியாயிருக்கும் தங்குமிடங்கள் என்பது சரீர பிரகாரமான ஓய்வை மட்டுமல்ல, ஆத்மாவின் இளைப்பாறுதலையும் குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கும் போது அங்கே நிம்மதி தங்கும். எனக்கன்பானவர்களே, ஏசாயா 32:17 சொல்கிறது, நீதியின் விளைவு சமாதானம் என்று. ஆம், நாம் தேவனோடு சரியான உறவில் இருக்கும் போது நம்முடைய வீடும் குடும்பமும் தானாகவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள், என் ஆண்டவர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார். இன்று என் இல்லத்தில் தேவ சமாதானமும் பாதுகாப்பும் தங்கியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.